வெல்கம் பேக் டு சாய்ஸ் ஹோம் ஸ்டிச்சிங். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்ட கொஸ்டின்கான வீடியோ தான் இது. ஒரு சிலர் டாட் ஸ்டிச் பண்ணிட்டு தான் சைடு ஜாயின் பண்ணுறாங்க, எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் டாட் ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த டாட் வந்து சைடு போயிடும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இடுப்போட சுற்றளவையும் கரெக்டாக உங்களால் மெஷர் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா டாட்டோட அளவும் ஒரே ஈவனாக கரெக்டாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே டாட் ஸ்டிச் பண்ணாதீங்க, சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே போல் ஸ்டிச் பண்ணுங்கள். டாட்டோட ஹைட்லேருந்து டாட் எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ண முடியும். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸையும் ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது கரெக்டான அளவு, செகண்டாக மார்க் பண்ணியிருக்கிறது டாட்டுக்காக எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நான் ஸ்கேல் வச்சு லைன் போடுற மாதிரி அதை போட்டுக்கோங்க. ஏற்கனவே ஃப்ரண்ட் சைட்லையும் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த லைனும் பேக் சைடில் இருக்கிற லைனும் ஒரே இடத்துல வச்சு இப்போ நான் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பேக் சைட் டாட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சிலர் கை மேலே தூக்கும் போது ப்ளவுஸ் மேலே ஏறி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ப்ராப்ளம் வந்து இந்த டாட் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுனால அதை சால்வ் பண்ண முடியும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் டாட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த டாட் வந்து சைடில் போயிடும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா டாட் வந்து சென்டரில் அழகாக தெரியும். இது மாதிரி ரெண்டு சைடுமே ஜாயின் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருக்கோ அதை வந்து டேப்பை வச்சு அளவு எடுத்திங்கன்னா எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி இல்லைனா அது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இப்போ நான் மடிக்கிற மாதிரி அதை ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு தடவை மடிச்சிங்கன்னா அதில் 4 அடுக்காக தெரியும். அந்த 4 அடுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் காட்டுதோ அந்த அளவு தான் நீங்கள் வந்து பேக் சைடில் டாட்டாக ஸ்டிச் பண்ணணும். அந்த பேக் சைடு டாட் ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு சைடு ஜாயின் பண்ணதையும் எடுத்து ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. அதில் எது சென்ட்ரு வருதோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து சைடு ஜாயிண்ட் வரைக்கும் வச்சிங்கன்னா எந்த இடம் சென்ட்ரு வருதோ அந்த இடம் தான் நீங்கள் டாட் பிடிக்கணும். நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணோம் இல்லையா அந்த டேப்பை வச்சு, அந்த அளவு வந்து இந்த டாட்டுக்கு சென்ட்ரு மடிச்சதில் மார்க் பண்ணி டாட்டோட ஹைட்டையும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. டார்க்காக இந்த டாட் லைனை வரைஞ்சிட்டு நான் இப்போ எடுக்கிற மாதிரி எடுத்து ஆப்போசிட் சைடு வர மாதிரி வச்சு லைட்டாக தட்டுனீங்கன்னா அதோட பிரிண்ட் வந்து ஆப்போசிட் சைடு விழுந்திருக்கும். இது மாதிரி டாட் ஸ்டிச் பண்ணுறதுனால ரெண்டு சைடும் ஒரே ஈவனாக ஸ்டிச் பண்ண முடியும். டாட்டும் சைடு தள்ளி போகாமல் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இடுப்போட அளவும் கரெக்டாக இருக்கும். டாட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இடுப்பு லூஸ் இருக்கும், இல்லைன்னா டைட் இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும். நான் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு செக் பண்ணியும் காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக டாட்டோட ஃபிட்டிங்கும் பேக் சைடு இடுப்பு தூக்காமலும் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே போல் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை மென்ஷன் பண்ணி அடுத்தடுத்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.